next one அதனுடைய application. Okay, so application of Newton's law of gravitation. Application of Newton's law of gravitation. என்னென்ன application எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது Newton's law of gravitation அப்படிங்கிறது வந்து first என்னன்னா dimensions of the heavenly body can be measured using the gravitation law. அதாவது dimensions of the heavenly body can be measured using the gravitation law. Mass of the earth, radius of the earth, acceleration due to gravity can be calculated with the higher accuracy. அதாவது இந்த Newton's law of gravitation யூஸ் பண்ணி mass of the earth, mass of the radius of the earth, acceleration of the due to gravity அதனுடைய வேல்யூவை அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த யூனிவர்சல் law of gravitation அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகே, இது F is proportional to m1 m2 by r square. This formula helps in discovering new stars and planet. Discovering the new stars and planet. Then one of the irregularities of the motion of the stars is called oval. Oval அப்படிங்கிறது என்னதுன்னா ரேண்டம் மோஷனில் இந்த ஸ்டார்ஸோடைய மூவிங் அப்படிங்கிறது irregular-ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ lead to the disturbance of the motion of the planet nearby. அது என்ன பண்ணோம்னா பிளானட்னுடைய மூவிங்கை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ in this condition of the mass star can be calculated using the laws of gravitation. அந்த கண்டிஷனில் ஸோ சில சமயம் ரேண்டம் மோஷனில் இருக்கும். ஸோ அந்த பிளானட் மேலே மோதிரமாக இருக்கும். அப்போ அந்த ஸ்டார்னுடைய மாஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், அதாவது m1 m2 by r square அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதனுடைய மாஸை வந்து அக்யூரஸியாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் த ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ் இஸ் டியூ டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோட்ரோபிசம் விச் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரூட் ரெஸ்பாண்டிங் டு த கிராவிட்டி. அந்த வேர்னுடைய வளர்ச்சி பற்றியே அது எர்த்தை நோக்கி போகுது. அதனுடைய பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா கால்குலேட் பண்ணுறதுக்கு அதனுடைய ஜியோட்ரோபிசம் விச் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ரூட்ஸ் ரெஸ்பாண்டிங் டு த கிராவிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் இது என்ன ஆகுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. The next one helps to predict the path of the astronomical bodies. Path of the astronomical bodies. இதெல்லாம் predict பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது இந்த application of Newton's law of gravitation. So finished. First lesson finished. ஓகேவா? ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் நிறைய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 டிவிஷனாக பிரியுது. அது வந்து என்னதுன்னா ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரியுது. ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்ஸாக பிரியுது. ஸோ அந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா கைனமெட்டிக்ஸ் அண்ட் கைனட்டிக்ஸ் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா இனர்ஷியா அப்படிங்கிறது தெரியும். எபிலிட்டி ஆஃப் யர் பாடி டு மெயின்டைன் இஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் இஸ் கால்ட் த இனர்ஷியா. எபிலிட்டி ஆஃப் த பாடி டு மெயின்டைன் இஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா. அதாவது inability to change their state of rest or state of motion. ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகாத வரைக்கும் ஒரு பாடி வந்து அதனுடைய பொசிஷன் வந்து தன்னால் மாற்றிக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவில் ஃபோர்ஸு, டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்தோம். தென் அதில் வந்து ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸு, கப்பிள், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். F1 d1 is equal to F2 d2 அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னதுன்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா. நெக்ஸ்ட் என்னதுன்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா. அது வந்து இம்பல்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ஷார்ட் கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் த ஷார்ட் பீரியட், இது இம்பல்ஸ். ஓகேவா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறது, அதாவது எவ்ரி ஆக்ஷன் இஸ் தர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இஸ் தேர்ட் லா. செகண்ட் லா அப்படிங்கிறது வந்து F இஸ் ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறது என்னென்னா inability to change of state of rest or state of motion when external force is applied. ஓகேவா? ஸோ தேர்ட் லா வந்து என்னதுன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா principle of conservation of linear momentum, rocket propulsion பார்த்தோம். The next gravitation Newton's universal law of gravitation, அப்புறம் acceleration due to gravity, relation between the g and g, mass of earth, then variation of g அப்படிங்கிறது. variation of g அப்படிங்கிறது வந்து எதில் அதிகமாக இருக்கும், போல்ஸில் எப்படி இருக்கும், equatorல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ relation between g and g relation, then acceleration due to gravity வேல்யூ 9.8 அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா அப்பேரண்ட் வெயிட், மாஸ் அண்ட் வெயிட்டு, அப்புறம் அப்பேரண்ட் வெயிட் என்ன பார்த்தோம், வெயிட்லெஸ்னஸ் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் அஸ்ட்ரானஸ் ஏன் வெயிட்லெஸ்னஸை ஃபீல் பண்ணுறாங்க இன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். தென் அதனுடைய அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் ஃபினிஷ்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் வேர்ட்ஸ்.